வணக்க மக்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்பங்கிட்டே ஐடியா கேட்டு அப்பாவோட பொண்ணை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் எப்படி திட்டத்தனமாக தாலியை கட்டி கொண்டாந்து அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவர் தலையிலேயே பொண்ணோட அப்பா தலையிலேயே கட்டின கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சொந்தக்காரரான அவர் பேர் குமாருங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கிராமத்தில் தான் வசிச்சுக்கிட்டு வர்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எல்லாருமே உறவினர்கள் தான். அதாவது கிராமம்னு எடுத்துட்டீங்கனாலே ஏ டு ஜெட் எல்லாமே சொந்தக்காரங்க தான். அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்த அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஒன்று மண்ணா பழகிட்டு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முறை தான் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போனாலும் அவங்க கூடயே தான் அந்த பிள்ளை போவோம். இவனும் அந்த பிள்ளையை விட்டு பிரியறதில்ல. ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தங்காட்டி ரெண்டு பேத்துக்கும் காதல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு கிட்டத்தட்ட அந்த பையன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்காக ஒரு ஐடியா பண்ணி உங்கள் அப்பா வாயாலே எப்படி ஒன்று அவனை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டாவை போட்டு எப்படி கல்யாணம் பண்ணாங்கிறத முழுசாக பார்ப்போம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பையன் அம்மா நான் இந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன், நீ எப்படியோ நான் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைமான்னு பையன் பையனோட அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் எப்படிதான் போய் கேட்குறத எவ்வளோ தூரம் பழகிட்டு சரி நான் கேட்டு பார்க்குறேன், பேச்சு வாக்கலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோ அந்த பொண்ணோட அவங்க அம்மாவோ பையனோட அம்மாவோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா கிட்ட, ஏக்கா உங்கள் பிள்ளைக்கு எப்போக்கா வரம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, எல்லாம் வயசுக்கு வந்துட்டு எல்லாம் மேட்சராகி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க அப்பாவும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஒரு 2-3 இடத்துல வர வந்திருக்குது, எல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்க, என்ன தூரமாக இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பையனோட அம்மா எதுவும் பேசலை. சரிக்கா சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு நடந்த கதையை பார்த்தீங்கன்னா பையன்கிட்ட சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பொண்ணும் பையனும் கலந்து பேசி எப்படா இது வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் உன்னை விட்டுட்டாலாம் இருக்க முடியாது, நீ என்னை எப்படியோ அவனை கூட்டிகிட்டு போய் தாலியை கட்டினா அது ஏதோ ஒன்று பண்ணு அப்படிங்கிற மாதிரி பொண்ணு பையன்கிட்ட சொல்லியிருக்குது. பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெளிவாக திட்டம் போட்டு அருமையாக யோசனை பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா மாமா முறை தான் ஆகுது. அவர்கிட்ட போய் உட்காந்து யதார்த்தமாக ஜாலியாக பேசுகிற மாதிரி எப்பயும் போல் பேசிகிட்டு இருந்துக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் பொண்ணோட அப்பா கிட்ட, மாமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் காலேஜில், என்ன மாமா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்டுட்டு இருக்கும்போது பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா இவன் எந்த பொண்ணை லவ் பண்ணா என்ன நம்மளுக்கு என்ன, கூட்டு தாலியை கட்டிட்டு எப்படியோ ஒன்று செருப்படி வாங்கிட்டோன்னு அவர் மனசில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மாப்பிள்ளை இந்த காலத்துலலாம் லவ் பண்ணுறதெல்லாம் சகஜமடா, நீ பொண்ணை லவ் பண்ண பொண்ணு நீ லவ் பண்ணுதா அவ்வளோதான் விட்டுரு, 2 பேரும் மேஜர் தானே, நீ அவன் எந்த கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஆளுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பயங்கரமான கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதா, எதுக்கும் பயந்துக்காத, நீ அந்த பொண்ணு உனக்கு ஓகேன்றுச்சுன்னா நீ கூட்டிகிட்டு போய் தைரியமாக தாலி கட்டிட்டு நம்ம ஊருக்கே கொண்டாந்து நிறுத்துறா, அதுக்கு மேலே எவன் என்ன கழட்டான்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா சரி மாமா எனக்கு இந்த தைரியம் கொடுத்தீங்கன்னா போதுமாம்மா, இது ஏன்னா இன்னும் எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது, நான் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இவர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்கிய நாளே வெள்ளிக்கிழமை பையன் பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கல்யாணமெல்லாம் பண்ணிவிட்டு விடிய காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஊர் மாரியோ கோயில் உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரே ஜேன்னு கூடி போச்சு. ஏன்னா இது எப்படாடி இது மரப்பிள்ளையை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் சொல்லியிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களோ, இதெல்லாம் தப்பு இல்லடான்னு ஊருக்காரங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்கிறான், ஏங்க எங்கள் மாமாட்ட நானும் கேட்டேங்க, பிள்ளை ஓகேவா இருந்தா எவனாக இருந்தால் என்னடா நீ கூட்டிகிட்டு போய் தைரியமாக கல்யாணம் பண்ணிட்டு வாடா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் மாமனார் தாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க மத்தியில் சொல்லிவிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இவர் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா என் பிள்ளை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான், நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் இப்படி சொன்ன உடனே ஊருக்காரங்கெல்லாம் பிள்ளையோட அப்பா பக்கம் திரும்பி, ஏப்பா நீயே கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு என்னப்பா நீயே எங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிற, என்ன விளையாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க இந்த வக்கால வழி வேற ஏதாவது பிள்ளைய விரும்புகிறந்தாங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், நான் அதனால தான் தூக்கிட்டு தைரியமாக தாலி கட்டி போடுறான் அப்படின்ட்டேன், இவன் எம்பளே வருவான்னு ஆனால் இளவை கண்டேன், இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவன் பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, என்ன விளையாடிட்டு இருக்கிறியா, அந்த பையன் வாழ்க்கை என்ன வருது, நீ சொன்னங்காட்டி தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்படியெல்லாம் பண்ண முடியாது,
என்ன விளையாட்டுக்காரிம்மா அவன் தான் சின்ன பையனா, நீ அப்பயே அறிவு இருக்கிறவன் இல்லை கண்ணே, வீட்டில் காண பேசி வேறு ஏதாவது நல்ல பொண்ணை கட்டி கட்டி போடாடான்னு சொல்லியிருந்தா நீ நல்லவன். நீ கூட்டிகிட்டு வந்து தாலி கட்டுறன்னா அப்போ உன் பிள்ளைனா வசதி, அடுத்தவன் பிள்ளைனா இலக்காரமா? அப்படியெல்லாம் இல்லை, உன் பிள்ளைக்கு அவன் தான் புருஷன், அவங்க 2 பேரும் தான் பிழைப்பாங்க. அப்படி இல்லாட்டி நாங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே அந்த பையன் பக்கம் நிற்பானே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கல்யாணமும் திருட்டு கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பன் தலையிலேயே போட்டு பையன் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஊருக்குள்ளே போய் ஜம்முன்னு செட்டில் ஆகிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் திட்டமிடல் சரியா இருந்தா என்ன நடந்தாலும் அசால்ட்டா சமாளிச்சிடலாங்கிறத இந்த பையன் அருமையா நிரூபிச்சிட்டான்.